பன்னீர் மோமோஸ் பண்ணலாமா? இதுக்கு நான் கேரட், கேப்சிகம், கோஸ், வெங்காயம் இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். ரோஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட்டை வேக வச்சுருக்கேன். அது வேகிற டைமில் இந்த காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கையில் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதே மாதிரி கொஞ்சம் புடிசாக கட் பண்ணால் தான் மோமோக்குள்ளே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். பீட்ரூட் வெந்தக்கப்புறமும் ஆரஞ்சு கலரில் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் பச்சையான பீட்ரூட்டையுமே சேர்த்து போட்டு அரைச்சிட்டு மாவு நல்லா பிசைஞ்சேன். அப்போது ஓரளவுக்கு ரோஸ் கலரில் வந்தது. லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். இப்போது பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த காய் எல்லாத்தையுமே போட்டுடணும். அதில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வந்தக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறமா கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர், உப்பு, பெப்பர், பன்னீரை நல்லா உதிர்த்து சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலரிட்டு அதோட டேஸ்ட் பார்த்துட்டு ஓகேனா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மோமோ சட்னி செய்கிறதுக்கு 2 தக்காளி, 4 காஞ்ச மிளகா, 2 காஷ்மீரி சில்லி, ஒரு 4-5 பூண்டு இது எல்லாத்தையுமே வேக வச்சுட்டு நல்லா வெந்தக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சா மோமோ சட்னி ரெடி ஆகிடும். இப்போ மாவுமே நல்லா ஊறியிருக்கும். ஸோ இதை நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதில் குட்டி குட்டி சர்க்கிளாக கட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் வச்சு கட் பண்ணேன். அது ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் இன்னொரு பவுல் எடுத்து அதை கட் பண்ணி பார்த்தேன். அது மீடியமாக இருந்தது. ஸ்டஃபிங்கும் உள்ளே வைக்க முடியும், கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த பவுலை வச்சே சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரோஸ் ஷேப் செய்கிறதுக்கு ஒரு 4 சர்க்கிள் தேவைப்படும் ஒரு ரோஸ்க்கு. ஸோ நான் 2 ரோஸ் தான் செய்கிறதா யோசிச்சுருந்தேன். அதுக்கு மேலே இருக்கிற மாவுக்கெலாம் நார்மல் மோமோ செஞ்சிடலாம் இதான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ 2 ரோஸ்க்கு 8 சர்க்கிள் தேவைப்படும். ஸோ 8 சர்க்கிளை ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே அடிக்கிடணும். ஒன்று மேலே ஒன்று இந்த வீடியோவில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அடுக்கி வச்சிடணும். அப்புறம் ஸ்டஃபிங் உள்ளே வைக்கலாம். ஸோ இப்போது ஸ்டஃபிங்கை எடுத்து நடுவில் வச்சிடணும். வச்சுட்டு இதை ஃபோல்ட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வைக்கும்போது. இதை விட கொஞ்சம் கம்மியாக வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ரொம்ப அதிகமாக வச்சுனா என்னால் மடிக்கவே முடியல. கொஞ்சம் எடுத்தும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஃபுல்லாகவே சொதப்பல் தான் ஃபஸ்ட் ஒன். இதான் நான் இது ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எனக்கு ஐடியா இல்லை. நெக்ஸ்ட்டு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு அதை பாதியாக மடித்து ஓரத்தெல்லாம் சீல் பண்ணிவிட்டு ரோல் பண்ணால் ரோஸ் ஷேப் வரணும். ஃபஸ்ட்டில் வரலை. அது ஒரு மாதிரி என்ன ஷேப்புனே தெரில, ஒரு மாதிரியாக வந்துச்சு. சரி நெக்ஸ்ட்டு இது பண்ணும்போது ஸ்டஃபிங்கை மீடியமாக வச்சேன், ரொம்ப அதிகமாக வைக்காமல் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஓரத்தெல்லாம் கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு ரோல் பண்ண அது ஓரளவுக்கு ரோஸ் ஷேப்லேயே வந்தது. ஸ்டில் எனக்கு ஏதோ மிஸ் ஆச்சு, என்னவோ மிஸ் ஆகுதே அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்தது. சரி ஓகே 3 சர்க்கிள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு 3 சர்க்கிள் வச்சு ட்ரை பண்ணும்போது எனக்கு ரோஸ் ஷேப் பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த டைம் 3 சர்க்கிள் மட்டும் வச்சு ஸ்டஃபிங்கை ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கொஞ்சமாக இல்லாமல் மீடியமாக வச்சு கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ரோல் பண்ணும்போது ரோஸ் ஷேப் பர்ஃபெக்டாக வந்துச்சு. எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வெந்ததுக்கப்புறமும் இதே ரோஸ் கலரில் இருந்தால் நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏனே தெரில, வெந்ததுக்கப்புறமா ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பீட்ரூட்டை வேக வைக்காமல் அரைச்சி பார்க்கணும். மீன்வைல் சட்னிக்கு ஆற வச்சுருந்தோம்ல, அதுவுமே ஆறிடுச்சு. அதை அரைச்சிட்டேன். ராவாக தக்காளியோட ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அதை கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுருந்தேன் கடாயில் போட்டு. அப்போது மோமோ சட்னியுமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டுலாம் இஷ்டத்துக்கு மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சமோசா மாதிரி. ஏன்னா எனக்கு மோமோ ஷேப் வரல. இல்லை சமோசா மாதிரி மடித்தேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. அதானே முக்கியம். மோமோஸை இட்லி பாத்திரத்தில் 10 மினிட்ஸ் கரெக்டாக வச்சேன். எனக்கு கரெக்டாக வெந்திருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.